பொன்வில்லியோ மண்ணின் வாழ்வோ ஈவன்புக்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈன்றனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈன்றனரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24 முதல் சில வசனங்கள். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. ஆம் பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பினே என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கின்றோம். ஆம், நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமம் செய்திருப்பதை ஒருவேளை செய்திருப்பேனோ என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் செய்த அக்கிரமம் வேறு பலவிதமான பெரிய அக்கிரமங்கள், இந்த உலகம் பார்க்கிற ஒரு சில வேதனையான அக்கிரமங்கள் அவர் செய்தது குறித்து அவர் வேதனைப்படவில்லை. மாறாக அவர் வேதனைப்படுகிற ஒரு காரியம், பொன்னின் மேல் அவர் நம்பிக்கை வைத்திருப்பாரோ, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று அதை சொல்லியிருப்பாரோ, அவருடைய ஆஸ்தி பெரியதென்று அவருடைய கைக்கு மிகுதியாய் கிடைத்ததென்று மகிழ்ந்திருப்பாரோ, சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் அதை அவர் நோக்கி அவருடைய மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு அவருடைய வாய் அவருடைய கையை முத்தி செய்திருக்குமோ என்று சொல்லி அவர், இதனால் நான் நியாயாதிபதிகள் விசாரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவேனோ, இதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதலித்திருப்பேனோ என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் தன்னை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேக கொலை செய்தவர்கள், பலவிதமான தவறுகள் செய்தவர்கள் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவைகள் அக்கிரமமாக மனிதருடைய பார்வையில் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் எவைகள் அக்கிரமமாக காணப்படுகிறது என்று சொன்னால், பொன்னின் மேல் நம்பிக்கை வைப்பது, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்வது, தங்களுடைய ஆஸ்தி பெரியதென்று தம்முடைய கைக்கு கிடைத்ததென்று மகிழ்வது,
சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் அதை அவர்கள் நோக்கி அவர்களுடைய மனம் ரகசியமாய் அவைகள் மேல் பற்றுதலாய் இருப்பது இவைகளே கர்த்தருடைய பார்வையில் அக்கிரமமாய் இருக்கிறது. இவைகள் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க தவறாய் இருக்கிறது. இதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிக்கும்படியான சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மேலும் உலகத்தில் இருக்கிறதான ஆஸ்திகள் மேலும் அந்தஸ்தின் மேலும் ஐஸ்வர்யத்தின் மேலும் பொன்னின் மேலும் தங்கத்தின் மேலும் இந்த உலகத்தில் இருக்கிறதான மகிமையான ஆடம்பரமான காரியத்தின் மேலும் நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கிறிஸ்துவின் வருகையில் நியாயத்தீர்ப்பின் நாட்களில் நாம் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது அவரால் நாம் விசாரிக்கப்படாத தேவனுடைய பிள்ளைகளாக நிற்கும்படி அவருடைய பார்வையில் நாம் அனைவரும் அக்கிரமக்காரராக நில்லாதபடி அவருடைய பார்வையில் நாம் கர்த்தரை மறுதலித்தவர்களாக நிற்காதபடிக்கு தேவனுடைய பார்வையில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவரால் கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்படுகிற பிள்ளைகளாய் நிற்க இந்த உலகத்தில் இருக்கிறதான சகலவற்றின் மேலும் நம்முடைய இருதயத்தை பற்றுதலை வைக்காமல் கர்த்தர் மேல் மாத்திரமே பற்றுதலை வைத்து கர்த்தரையே இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.